அவனுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனுடையமே திரும்பி செல்வோம், கடவுளுக்கே உரியவர்கள். ஒரு கஷ்டம் வரும்போது கஷ்டம் வந்துச்சுன்னு புலம்ப மாட்டாங்க. ஏன்னா நல்ல எண்ணத்தோடு வாழ்கிறோம், நல்லா செய்கிறோம், எந்த கெட்டவும் செய்யலை, நமக்கு கெடுதி வராதுங்கிற நம்பிக்கை மீது இருப்போம். அப்போ தெளிவு வரும்போது அதை ஏற்றுக்கொள்வாங்க. நான் எங்கெல்லாம் தவறுனேன் ஏற்றுக்கொள்வாங்க, புலம்ப மாட்டாங்க. கடவுள்கிட்ட புலம்புறதே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலில் போய் புலம்புறதா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது அந்த புலம்புதல் இருக்காது, தெளிவு தான் அறிவிங்க. ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது இப்படி பண்ணிட்டேனே அப்படி ஆயிடுச்சு, அந்த புலம்புதல் இருக்காது. நம்ம கடவுளுடைய வழிபாடுங்கிறதே புலம்புதலாக இருக்குது. இறை வழிபாடுன்னு சொல்கிறதே புலம்புதல் தான். அங்கே போயிட்டு இல்லையா, நம்பிக்கொண்டால் புலம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நாம் அவனுக்கே உரியவர்கள், இறைவனுக்கே உரியவர்கள், அவனுமே திரும்பி செல்வோம்னா எனக்கு எந்த ஒரு தேவைக்கும் நான் என்னுடைய இறைவன் பக்கம் தான் திரும்பி செல்கின்றேன். என்ன சூழ்நிலை இருந்தாலும் நான் அறிந்து இனி தவறு செய்ய மாட்டேன். இதுதான் இறைவன் பக்கம் திரும்பி போகிறதுன்னு அர்த்தம். நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன், சர்ச்சுக்கு போவேன், மசூதிக்கு போவேன், அது இல்லை. இறைவனுமே திரும்பி செல்வோம் அப்படின்னா நான் போயிடுவேன், வருஷம் போயிடுவேன், அது இல்லை. உணர்கிறார்கள். நல்லது செஞ்சால் நல்லது தான் உணர்றீங்களே, இதான் நீ இறைவன்கிட்ட திரும்பி செல்கிறீங்க. அவன் கொடுத்த வாக்கு நன்மைக்கு நன்மை, தீமைக்கு தீமை, அதன் பக்கமே நீங்கள் திரும்புகிறீங்க. நம்ம நல்லது செஞ்சால் நல்லதான்ப்பா நடக்கும், ஏன் நீ ஏன் கவலைப்படுற, தப்பு பண்ணியா நீ, இல்லை அப்போ பொறுமையாரு, அதான் இறைவன் பக்கம் திரும்பி செல்றதுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் இப்போ தெரிஞ்சு தப்பு செய்யணுங்கிறது இல்லை, அதை விட்டு விலகிட்டீங்க. அதை தான் நீங்கள் நான் இறைவனுக்குரியவர்கள்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். நம்ம தெரிஞ்சு எந்த அநியாயம் பண்ணலப்பா யாருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, இதுதான் இறைவனுக்குரியவர்கள் நீங்கள் சொல்கிறதுக்கு அர்த்தம். இப்போ நம்ம எந்த கெடுதி யாருக்கும் செய்யலை, நமக்கு ஏன்பா கெட்டது நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் இறைவன்கிட்ட திரும்பி செல்கிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் இறைவன் நீங்கள் திரும்பி செல்கிறீர்கள், அந்த நல்லது பக்கம் போகிறீங்க. நல்லது செஞ்சால் நல்லதானப்பா, கெட்டது செஞ்சால் கெட்டது வரும். இப்போ உங்கள் மனசை ரீசெட் ஆகுது. எந்த அமைப்பில் உங்களை படைச்சானோ அங்கே போயிருக்கீங்கன்னு அர்த்தம், உங்கள் இறைவன்கிட்ட திரும்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லதுக்கு நல்லதும் கெட்டதுக்கு கெட்டதும் எப்போ நீங்கள் உள்ளத்தில் உணர்றீங்களோ உங்களுக்கு ரீசெட் ஆகிருக்கு. உங்களுக்கு அந்த ஹேங் ஆனது எல்லாமே நீக்க விட்டு ரீசெட் ஆகிருக்கு. உங்களுக்கு உங்கள் இறைவன் உங்களுக்கு இப்போ புதுசாக ஆக்கியிருக்கான். அவனுக்கு இந்த பக்கம் திரும்பியிருக்கீங்க, அங்கிருந்தே தொடங்குங்க. அவன் உங்களை சீர்படுத்தியிருக்கான், அதனால் அந்த இடத்துக்கு வந்தீங்க. நம்ம நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும்னு உணர்ந்து நீ சொல்கிறது, வாயில் அப்படி ஒரு ரோபாட் சொல்கிற மாதிரி சொல்கிறது இல்லை. உணர்ந்து நீங்கள் அதை நீங்கள் சொல்லும்போது, உள்ளுக்குள் சொன்னாலும் சரி, வெளியே சொன்னாலும் சரி. வெளியே யாருக்கு சொல்லுவீங்க? இன்னொருத்தவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக சொல்லுவீங்க. மற்றவர்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, உங்களிடம் வந்தவங்களுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்க. உங்களுக்குள்ளேயும் நீங்கள் அதை சொல்கிறீங்க, வேதத்தை நினைவுபடுத்துறீங்க, உங்கள் இறைவன் பக்கம் திரும்பினீங்கன்னு அர்த்தம். இதுதான் இறைவன் பக்கம் திரும்பி செல்றது.